இப்போ குழந்தை இல்லாத பல்வேறு தம்பதிகள் பிறருடைய குழந்தைகளை எடுத்து வளர்க்குறாங்க, சொந்தக்கார குழந்தைகளையும் எடுத்து வளர்க்குறாங்க. எடுத்து வளர்க்கிறது ஒன்று, அந்த பிள்ளைய தாம் பிள்ளையாகவே ஆக்கி கொள்றது இன்னொன்று. எடுத்து வளர்க்கலாம், அடுத்தவர் குழந்தை என் வீட்டில் வச்சு வளர்க்குறேன், வளர்த்தீங்கன்னா நன்மை இருக்குது, அது வேறு விஷயம். என் குழந்தையாவே ஆக்கிக்கிறது, இன்னொருத்தர் குழந்தைய தன்னுடைய குழந்தையாகவே ஆக்குறது, அதுக்கு அனுமதி இருக்குதா? இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. நான் அது சம்பந்தமான சட்டங்களை தான் சொல்ல போறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மனித்தா இலா கைரி அபி, தன்னுடைய பெற்ற தந்தை அல்லாத வேறொருவரை தந்தை என்று எவன் அழைப்பானோ ஃபல் ஜன்னத்து அலைஹி ஹராமுன், அவனுக்கு சொர்க்கம் ஹராமுன்னு சொன்னாங்க. ரெண்டாவது சொன்னாங்க, மனின் தஸப இலா கைரி அபி, தன் பெற்ற தந்தை அல்லாத வேறொருத்தர சொந்த தந்தைன்னு யார் சொல்வானோ ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹ், அவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம், வல் மலாயிகா, மலக்குகளுடைய சாபம், வன்னாசி அஜ்மஈன், சகல மனிதர்கள் அத்தனை பேருடைய சாபமும் உண்டாகட்டும் நல்லா சொல்றான். நபிஸல்லாஹு சொல்றான். அருமையானவர்களே, அப்படியானால் இப்போ குழந்தை இல்லாத தம்பதிகள் இருந்தா ஒரு ஆசைக்கு வீட்டில் ஒரு குழந்தை வளரட்டுமே நினைச்சா அவங்களுடைய அந்த ஆணுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி குழந்தைகளையோ அந்த பெண்ணுடைய உறவினர்கள் ஒரு குழந்தையை எடுத்து வளர்க்கலாமா? வளர்க்கலாம். ஆனால் என்னென்ன தெரிந்து கொள்ளணும், இப்போ நீங்களே உங்க குழந்தைய யாரோ ஒருத்தட்ட கொடுத்துட்டீங்க, உங்க அண்ணன் தம்பி குழந்தை இல்லாத யாருக்கோ கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க தூக்கி கொடுத்துட்டதுனால அந்த குழந்தைக்கும் உங்களுக்கும் எந்த உறவும் இல்லை அப்படின்னு ஆயிடாது. அந்த குழந்தைக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு ஆயிடாது. அந்த குழந்தை அங்க வளருது, ஆனா உங்க குழந்தை தான். நீங்க உங்களுடைய மற்ற குழந்தைகளுக்கு ஏதாவது அன்பளிப்பு கொடுத்தால் அந்த வீட்டில் வளருது பாருங்க, அதுக்கும் நீங்க கொடுக்கணும். இல்லை அதான் நான் கொடுத்துட்டேனே, தூக்கி அவர்கிட்ட நான் வளர்க்க கொடுத்துட்டேனே, இல்லை, உங்க வீட்டில் உங்களோடு இருக்கிற நீங்க பெற்ற மற்ற குழந்தைகளுக்கு அன்பளிப்பு கொடுக்கும் போது அந்த குழந்தைக்கும் நீங்க கொடுக்கணும். ஏன்னா குழந்தைகளுக்கு அன்பளிப்பு கொடுக்கிற விஷயத்துல ஒரு குழந்தைக்கு அன்பளிப்பு செய்து இன்னொரு குழந்தைக்கு அன்பளிப்பு செய்யாமல் போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ஜூர்னு சொன்னாங்க, அக்கிரமம்னு சொன்னாங்க, அநியாயம்னு சொன்னாங்க. ஒரு சஹாபி தம் பிள்ளையில ஒரு பிள்ளைக்கு மட்டும் அன்பளிப்பு கொடுக்கிறார். அவருடைய மனைவி சொல்றாங்க, எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போய் சாட்சியாக்குங்க, நம்ம குழந்தைக்கு இது அன்பளிப்பு செய்தோம். யாரை சாட்சியாக்குறதுக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரும் வர்ற இருப்பான், யார சொல்லலாம், என் பிள்ளை இந்த பையனுக்கு நுஅமானுக்கு நான் இந்த அடிமையை அன்பளிப்பு செய்கிறேன், நீங்கள் சாட்சியா இருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் சாட்சியா இருக்கிறது இருக்கட்டும்பா, உன்னுடைய மற்ற பிள்ளைகள் எல்லாருக்கும் இதே மாதிரி அன்பளிப்பு கொடுத்தியான்னு கேட்டான். இல்லைங்க, கொடுக்கல. அப்படியானால் இந்த அநீதிக்கு நான் சாட்சியாக வர முடியாது. அப்போ நீங்க ஒரு குழந்தையை தூக்கி கொடுத்துறீங்க, இன்னொரு வீட்டில் வளருதுன்னு சொன்னாலும் உங்க குழந்தை தான். உங்க மற்ற குழந்தைகளுக்கு அன்பளிப்பு கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கும் நீங்க கொடுக்கணும். இது முதலாவது சட்டம். நீங்க குழந்தைய அடுத்தவற்றை வளர்க்க கொடுத்தா இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன, ஒரு குழந்தைய நீங்க யார்கிட்ட வளர்க்க கொடுக்குறீங்களோ அவங்க வளர்க்கிறவங்க ஒரு கார்டியனா இருக்கலாம், அந்த குழந்தைக்கான பொறுப்பாளராக இருக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் அந்த குழந்தையினுடைய தந்தை யார் அப்படின்னு குறிப்பிடப்பட வேண்டிய எல்லா இடங்களிலும் பெற்ற தந்தை யாரோ அவருடைய பேரை தான் போடணும். ஸ்கூல்ல அல்லது ஆதார்ல அல்லது ஓட்டர் ஐடியில பாஸ்போர்ட்ல அந்த குழந்தைக்கான என்னென்ன நடைமுறையில் இருக்குது இல்லையா, பாஸ்போர்ட் எடுக்கணும் அல்லது அந்த குழந்தைக்கு என்னங்க ஆதார் எடுக்கணும்னா அந்த தந்தைங்கிற இடத்துல பெற்றவர் யாரோ அவர் பேரை தான் நீங்க போடணுமே தவிர, இந்த குழந்தை வளருது பாருங்க, வளர்க்கிறவர் அவர் தன்னை தந்தையாக்கி பின்னால் அந்த பையன் பெருசானாலும் ஆனோ பெண்ணோ பெருசானா கல்யாண திருமண அழைப்பிதழில் ஒரிஜினல் தந்தை யாரு, பெற்ற தந்தை யாரு, அவரை தான் போடணும். இன்னாருடைய மகன் இன்னார் என்று தான் சொல்லணுமே தவிர, இல்ல காலம் பூரா என்னதான் வளர்ந்துருக்குது நாங்க தான் வளர்த்தோம் என்று வளர்த்தவர் தன்னை தந்தையாக போட்டால் அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், இது அக்கிரமங்கிறான். உதுஊஹும் லிஆபாஇஹிம், யார் வளர்த்து பெத்தது யாரு, அவர் தானே தவிர நீ 30 வருஷம் வளர்த்திருக்கலாம், 40 வருஷம் வளர்த்திருக்கலாம், பெத்தவர் யாரோ அவரின் பக்கம்தான் அந்த குழந்தையை சேர்க்கணும். அங்கதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தந்தை அல்லாத வேறொருவரை தந்தை என்றால் அவனுக்கு சொர்க்கம் ஹராம், அவனுக்கு சாபம்னு சொன்னாங்க. அப்போ எடுத்து வளர்க்கிறவங்க இதை என்னங்க கவனத்துல கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளணும். மூணாவது விஷயம் என்ன, குழந்தைய ஒரு வீட்டில் கொடுத்துட்டீங்க, உங்க குழந்தைய இன்னொரு வீட்டில் கொடுத்து வளர்க்குறீங்க, பர்தாவுடைய பிரச்சனைகள் வரும். அந்த வளர்க்கப்படுகிற குழந்தை தத்து குழந்தைன்னு வச்சுக்கோம், அந்த குழந்தை பெண் குழந்தையாக இருந்துச்சுன்னு சொன்னா
அப்போ அந்த வீட்டில் யார் எடுத்து வளர்க்குறாரு இல்லையா, நடைமுறையில் வளர்ப்பு தந்தை இஸ்லாத்தில் இல்லை, நீங்கள் விளங்குறதுக்காண்டி சொல்கிறேன். அந்த வளர்ப்பு தந்தைக்கு இந்த குழந்தை மஹரமா இருந்துட்டா பிரச்சனை இல்லை, பாலிக் ஆகும்போது பிரச்சனை இல்லை. அது எப்போ வரும்? மஹரம்னா அவர் தன்னுடைய அண்ணன் தம்பி பிள்ளைங்களையோ சகோதரிகள் பிள்ளைகளையோ எடுத்து வளர்த்தா அந்த குழந்தை மஹரமா வரும். அப்போ பாலிகான பிறகு பர்தாவுடைய பிரச்சனை வராது. எடுத்து வளர்க்கப்படுகிற குழந்தை ஆண் குழந்தையா இருந்துச்சுன்னு சொன்னா அப்ப அந்த அம்மாவுக்கு அதே பிரச்சனை வரும். இந்த பையன் பாலிகானா அந்த அம்மா பார்க்கலாமா பார்க்க கூடாதான்னு சொன்னா அந்த அம்மா யாரு எடுத்து வளர்க்குது? தன்னுடைய உடன்பிறப்புகளுடைய ஆண் குழந்தைய எடுத்து வளர்த்தா பிரச்சனை இல்லை. அப்ப மஹரமான குழந்தை எடுத்து வளர்த்தா பாலிகான பிறகு சிக்கல் வராது. மஹரம் அல்லாத குழந்தை எடுத்து வளர்த்தா நீங்க வேணா எம்புலன்னு சொல்லிக்கலாம், எங்க குழந்தைன்னு சொல்லிக்கலாம். அதனால எத்தனை வருஷம் வளர்த்தாலும் உங்க குழந்தை இல்லை. பாலிகான பிறகு அது பெண் குழந்தையா இருந்தா அந்த தந்தைன்னு யாரை சொல்றோமோ வளர்ப்பு தந்தை அவர் பர்தால தான் இருக்கணும், அந்த குழந்தைய பார்க்க கூடாது. ஆண் குழந்தையா இருந்தா அந்த அம்மா அந்த பையனுக்கு முன்னால பர்தால தான் இருக்கணும். ஆக இதெல்லாம் வளர்ப்பு குழந்தையினுடைய சட்டங்கள். ஏன்னா இதுல நிறைய நம்ம அல்லாஹ்வுடைய சட்டத்தை மதிக்காம குழந்தைய அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம், இனி நம்ம பிள்ளைன்னு சொன்னா அவங்க உள்ள வருத்தப்படும், நம்ம குழந்தைன்னு சொன்னா அவங்க உள்ள வருத்தப்படும், அப்படிலாம் இருக்கிறாங்க. கல்யாண பத்திரிகையில கூட நம்ம பேரை போட்டா அவங்க வருத்தப்படுவாங்க, நம்ம தான் அவங்களுக்கு கொடுத்துட்டோமே. இது உறவு முறையை மாற்றவே முடியாதுங்க. மற்ற பொருளை தூக்கி கொடுக்குற மாதிரி இல்லை குழந்தைய தூக்கி கொடுக்கறது, மற்ற பொருள் மாதிரி கிடையாது. அப்ப இவங்க விளங்கிறாங்க அப்படி இல்லை, அவர் மனசு வருத்தப்படும், அல்லாஹ்வுடைய சட்டம் தூக்கி எறியப்படுதே, நீங்க அதைத்தான் பார்க்கணுமே தவிர அவங்க மனசு வருத்தப்படும் அப்படின்னு நீங்க பார்க்க முடியாது. ஆக இது பர்தாவுடைய சட்டம். இது நாலாவது, அந்த குழந்தை யாருடைய சொத்துக்கு வாரிசாகும்? வளர்ற வீட்டில் இல்லை அந்த வளர்ப்பு தாய் தந்தைக்கு வாரிசாகுமா பெத்தவங்களுக்கான்னு சொன்னா பெத்தவங்களுக்கு தான் வாரிசாகும். வளர்ற வீடு அந்த வீட்டில் வளர்ந்துருக்குது, அதுக்குரிய நன்மையை எல்லாம் கொடுப்பான். ஆனால் அந்த குழந்தை உண்மையா யார் பெத்தாங்க? சில நேரங்களில் என்ன ஆகும்னா ஒரு தம்பதியர் ஒரு குழந்தை யாருக்காவது தத்து கொடுத்துருவாங்க, இவங்களுக்கு வேற குழந்தைகள்லாம் இருக்கும். இந்த தந்தை மூத்தாகிற நேரத்தில் எப்பா அந்த பையனுக்கெல்லாம் பங்குலாம் கொடுக்காதீங்கப்பா, அவனை நாம தூக்கி கொடுத்துட்டோம், அதனால சொத்தை நீங்க உங்களுக்குள்ள பிரிச்சுக்குங்க, அவனுக்கெல்லாம் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு போகிற நிலைமையெல்லாம் இருக்குது. அப்ப இது நீங்க நான் ஏற்கனவே சொன்னா இல்ல வாரிசுரிமை அப்படிங்கிறத ஒரு தகப்பா நினைச்சாலும் அதை தள்ளுபடிலாம் செய்ய முடியாது. நான் சொன்னேன் வாரிசாகிறவன் அவனே நினைச்சா கூட எனக்கு வேண்டான்னு சொல்ல முடியாது. அப்ப இதுல என்ன பண்றது? அந்த பையனை தான் அங்க தூக்கி கொடுத்துட்டோமே, அவனுக்கு சொத்துல பங்குலா இல்லாம அந்த வீட்டுக்குள்ள இந்த உறவு முறையை நீங்க மாற்றவே முடியாது. இது அல்லாஹ்வுடைய தீன்ல விளையாடுறது. இந்த சூரா முழுக்கவே இதைத்தான் அல்லாஹ் பேசுறான். இந்த வளர்ப்பு குழந்தை சொந்த குழந்தை கிடையாது, எடுத்து வளர்த்துக்கலாம், அவ்வளவுதான். ஆசைக்கு வளர்த்து கொள்ளலாமே தவிர வேற எந்த சட்டமும் அந்த குழந்தைக்கு சொந்த பிள்ளைகளுக்கான சட்டம் பொருந்தாது என்று அல்லாஹ் திருமறையில சொல்றான். எனவே அருமையானவர்களே, இது மாதிரியாக குழந்தை இல்லாதவர்கள் வளர்க்கணும்னா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிஞ்சுக்குங்க, அல்லாஹ்வுடைய சட்டத்தை தெரிஞ்சுக்குங்க. இந்திய சட்டம் ஒன்று இருக்குது, தத்தெடுப்பு சட்டம்னு அவன் ஏகப்பட்ட சட்டம் வச்சிருக்கிறான், அது நமக்கானது இல்லை. நமக்கு குர்ஆனுடைய சட்டம் ஹதீஸுடைய சட்டம் என்ன, அந்த சட்டப்படி தான் ஒரு குழந்தையை வளர்க்கும் போது இந்த சட்டங்களை நீங்க பேணணும். இதுல நான் ஒரு நன்மை என்ற அடிப்படையில் உங்களுக்கு சொல்றேன். இப்போ குழந்தை இல்லாத தம்பதியரா வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? குழந்தை இல்லையா? என்ன செய்யுங்க, ஒரு அனாதை குழந்தை எடுத்து வளருங்க. தாய் தந்தை 2 பேருமே இல்லைங்க, எத்தனை அனாதை குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்களே எடுத்து வளருங்க. அப்போ உங்களுக்கு நன்மையும் கிடைக்கும். அப்பையும் நீங்க பெற்ற தாய் தந்தையர் அல்ல, அல்லாஹ் அதையும் சொல்லிடுறான். ஒரு அனாதையினுடைய தாய் தந்தை யாருன்னே தெரியல, ஃபைல்லம் தாலமோ ஆபா அஹம், எதையும் அல்லாஹ் விடல, யார் தாய் தந்தையர்னு தெரியல அப்படிங்கிறதுக்காண்டி நம்மள அத்தாமான்னு போட்டுக்கலாமா? இல்லை. அப்போ உங்களுக்கு அவர்கள் சகோதரர்கள் மார்க்கத்தில் அப்படிங்கிறான். இஹ்வானுக்கும் மவாலிக்கும் ஃபித்தீன் என்று சொல்றான். சரி, அப்படி அனாதை குழந்தைகளை எடுத்து என்ன செய்யுங்க, வளருங்க. நிறைய நன்மை இருக்குது. ஏன்னா முஸ்லிம்களுடைய வீடுகளில் சிறந்த வீடு அனாதை வளர்க்கப்படுகிற வீடு. முஸ்லிம்கள்ல சிறந்தவர் ஒரு அனாதையினுடைய தலையை அன்போடு வருடி கொடுப்பவர். ஒரு அனாதையினுடைய தலையை வருடி கொடுத்தா உங்களுடைய விரல்கள் எத்தனை முடிகளில் படுகிறதோ அவ்வளவு பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு சொன்னாங்க. அதனால தம்பதி என்னங்க, குழந்தை இல்லாதவங்க உண்மையா அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தா அனாதைகளை எடுத்து நீங்க வளர்க்கலாம். சரி, ஒருத்தர் அவருடைய மனைவி இறந்துட்டாங்க, மறுமணம் செய்யலான்னு நினைக்கிறார். மறுமணம் செய்யும் போது பல பேர் சுயநலமாகத்தான் யோசிக்கிறாங்க. என்ன சுயநலம்? ஒரு குழந்தையே இல்லாத ஒரு பெண்ணை பார்க்கறது, விதவை பெண்ணை தேடுறது.
என் குழந்தையுள்ள பெண்ணை தேடுங்க, அந்த குழந்தைக்கும் சேர்த்து நீங்க பொறுப்பு கொடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மு சலமா அவங்களுடைய கணவர் இறந்துடுறாங்க. உம்மு சலமாவுடைய கணவர் யாரு? அபூ சலமா. ஏறத்தாழ ஒரு 5 குழந்தைங்க, அவங்களுக்கு 5 குழந்தைங்க. அபூ சலமா மூத்தாயிட்டாங்க, இதெல்லாம் முடிந்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மு சலமாவிடத்தில் உங்களை மணமுடிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அனுப்புகிறான். உம்மு சலமா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என் குழந்தைங்கள்லாம் இவ்வளோ குழந்தைங்க இருக்கிறாங்களே, 2 காரணம் சொல்லி தவிர்க்க பார்ப்பாங்க. ஒன்று, எனக்கு ரொம்ப கோபம் அதிகம், 2வது இவ்வளோ குழந்தைகள் இருக்கிறாங்களேன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இனிமேல் உங்களுக்கு கோபம் வராது, நான் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சிடறேன், இனிமேல் உங்களுக்கு கோபம் வராது, நான் துவா செஞ்சிடறேங்கிறாங்க. 2வது, இந்த குழந்தைகள் என் குழந்தைகள், இந்த குழந்தைகள்லாம் இனிமேல் என்னுடைய குழந்தைங்க, நான் பாருங்க என்னுடைய பொறுப்பில் வளர்க்கிறேன். குர்ஆன் அதையும் சொல்லும். மனைவியினுடைய அந்த குழந்தைகளை அந்த 2வது கணவன் பொறுப்பில் எடுப்பது. அது முதல் பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளைங்களை பூரா தம் பொறுப்பில் வளர்த்தான். இது உயர்ந்த நிலைங்க. எத்தனையோ இருக்கிறாங்களா இல்லையா, விதவை பெண்கள் இருக்கிறாங்க. குழந்தைகள் உள்ள பெண்ணை நிக்கா செஞ்சு அந்த குழந்தைகளை நான் வளர்த்து ஆளாக்குறேன், அது எவ்வளோ நன்மை இருக்கு தெரியுங்களா? அது அப்போ ஒரு சுயநலத்தோடு யோசிக்கிறது அது ரொம்ப தப்பு. தன்னுடைய அந்த நன்மையை மட்டும் பார்த்து குழந்தை இல்லாத ஒரு பெண்ணா பார்த்து கல்யாணம் பண்றது அப்படிங்கிறது எந்த வகையில சரி? அது